இசைஞானி இளையராஜா. இந்த பட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமானவர் நம்ம இளையராஜா சார் தாங்க. பிறந்ததுலேருந்து இசை கூடயே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே ஊறி போய் அதுலேயே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் இந்த பட்டத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். 1970s முடிவில் எம்எஸ் விஸ்வநாதன் சாரோட மியூசிக்கு அப்பாற்பட்டு இளையராஜா அவங்க தன்னோட பாணியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக் ஸ்டைலில் சினிமா உலகத்துக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணாருங்க. வாங்க இவரோட வாழ்க்கை வரலாறு, இசை பயணத்தை பார்க்கலாம். இசைஞானி இளையராஜா சார் ஞான தேசிகன்கிறது தாங்க இவரோட இயற்பெயர். 1943 பண்ணைப்புறங்கிற ஊரில் தேனி மாவட்டத்தில் ராமசாமி சின்னத்தாய் அவர்களுக்கு 2வது மகனாக பிறந்திருக்காருங்க. ஆரம்ப காலத்திலேருந்தே பல மேடை கச்சேரிகளில் தன்னோட சகோதரர்கள் கூட சேர்ந்து நிறைய கிராமிய இசைகளை கொடுத்துட்டு இருந்திருக்காருங்க நம்ம இளையராஜா சார். சிறு வயதிலேயே ஹார்மோனியம், கித்தார்லாம் வாசிப்பதில் பயிற்சி பெற்றிருக்காருங்க. 1961 68 வரை அவரோட சகோதரர்கள் கூட தான் சேர்ந்து இசை கச்சேரி நிறைய பண்ணியிருக்காங்கங்க. அப்போவே 20,000 கச்சேரிக்கு மேலே பண்ணியிருக்காருன்னா பாருங்களேன். 1969 தனது 26வது வயசில் திரைப்படங்களில் இசையமைக்கிற ஆர்வத்தில் சென்னைக்கு வந்திருக்காருங்க நம்ம இளையராஜா சார். சென்னை வந்ததுமேவும் மாஸ்டர் தன்ராஜ் சார்ங்கிறவங்க கிட்ட வெஸ்டர்ன் டைப்பில் பியானோ, கித்தார்லாம் வாசிக்க கற்றுக்கிட்டாங்கங்க. 1976 அன்னைக்கிளிங்கிற படத்தில் தான் முதலாக இசையமைச்சு தனது வெற்றி பயணத்தை தொடங்கினாருங்க நம்ம இளையராஜா சார். அடுத்து வர எபிசோடில் அவரோட வெற்றி பயணங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.